பாஜகவும் அதிமுகவும் வந்து கூட்டணி வச்சது தமிழக மக்களுக்கு எடப்பாடி செஞ்ச துரோகம்னு நேற்று வந்து கேஎஸ் அழகிரி சொல்லியிருக்கு. அதை நீங்க எப்படி பாருங்க? அவர் சொல்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நபர்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, ஒரு கூட்டணி ரெண்டு பேர் ஒன்றா சேர்றது துரோகம் அப்படின்னா, அப்போ கேஎஸ் அழகிரியும் திமுகவும் ஒன்றா சேர்ந்தால் அது நல்லது. இது எந்த விதத்தில் இது என்ன கேள்வியும் சரியில்லை, அவர் சொன்ன பதிலும் சரியில்லை. இது சரியான கேள்வியாக இது. ஒரு கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்கணும்னு நினச்சி நாங்கள் வச்சுருக்கோம். இது துரோகம்னு எப்படி எடுத்துக்க முடியும்? முன்னாடி வந்து சேர மாட்டோம் அப்படின்லாம் வந்து எடப்பாடி தரப்புல இருந்து ரொம்ப அவங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இதே இது கலைஞர் அவர்கள் வந்து இந்திரா காங்கிரஸ் கூட்டணி கிடையாது, புரிஞ்சுதா? அவங்களுக்கு கூட்டணி கிடையாது. மதுரைக்கு இந்திரா காந்தி அம்மையார் வர்றாங்க, கல்லை தூக்கி அடிக்கிறாங்க. திமுக கருப்பு கொடி போராட்டங்களில் கல்லை தூக்கி அடிக்காங்க, அடித்து ரத்தம் வருது. கலைஞர் கேட்காங்க, என்ன தெரியுமா கேட்காங்க? நீங்களும் பிறந்திருக்க மாட்டீங்க, எழுதுவேண்ணா அம்மையாருக்கு அடிபட்டதால் வந்த ரத்தமா? அதுதான் என்னால் இப்போ சொல்ல முடியும். லைவில் ஓடிட்டுருக்கு. அடிபட்டதால் வந்த ரத்தமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து நேருவின் மகளே வா நிலையான ஆட்சி தாங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நல்லது, இது துரோகமா? அது துரோகமா, இது துரோகமா? என்ன தம்பி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன இது சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தமிழர்களின் தாய்மொழியா கீழடியை பார்க்கிறோம். கீழடிக்கு இவ்வளவு உண்மைக்கு பாஜக எப்பவுமே எதிரிதான். யார் சொல்லியிருக்கா? அமர்நாத் அறிக்கையை நகருக்கு வெளியிட மாட்டாங்க. தொடர்ந்து தமிழர்களோட அந்த வரலாறையும் சிறப்பை வெளிக்கொண்டு வராமல் தடுத்துட்டே இருக்காங்க. அதாவது தமிழருடைய உணர்வையும் சிறப்பையும் நீங்கள் ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, திருக்குறள் 63 மொழியில் மொழிபெயர்த்தது நமது மோடி அவர்கள். இன்றைக்கி எங்கே போனாலும் தமிழை பற்றி, தமிழ் பெருமையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. குஜராத்தில் தமிழ் சங்கமம், காசியில் தமிழ் சங்கமம், இப்படி தமிழுக்கு பெருமையை சேர்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான் நம்முடைய பிரைம் மினிஸ்டர். அதனால் சு வெங்கடேசன் சொன்ன கருத்தெல்லாம் சரியான கருத்து கிடையாது. போர் நடந்ததை பற்றி காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து விமர்சனங்கள் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பாகிஸ்தான் கிட்ட சொல்லிட்டு தான் அந்த போரை முன்னெடுத்தாரு, அந்த தாக்குதலை தொடர்ந்தாருங்கிறது வந்து ஒரு குற்றம் அப்படிங்கிறத கடுமையான விமர்சனமாக சொல்கிறாங்க. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கக்கூடிய இடத்துல தான் எட்டப்பன்னு இருந்தான். காட்டி கொடுக்குற கூட்டம் நாட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம என்னைக்கு மனித ஜென்மம் பிறந்தோம், அதனால் ஒருத்தன் காட்டி கொடுக்குற கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் காங்கிரஸ் கட்சி வந்து என்றைக்குமே காட்டி கொடுத்தது. காஷ்மீர் மாநிலம் நீங்கள் போகிறதுக்கு காரணமே காங்கிரஸ் கட்சி. ஹரிசிங் தான் முதலமைச்சராக இருந்தாங்க. நேருவால் தான் இன்றைக்கி இதை இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஆகி போச்சு காஷ்மீர் இஷ்யூ. அதனால் அவங்கள பற்றிலாம் பேச வேண்டியது இல்லை. அவர் எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய விமர்சனங்களோ அல்லது அந்த கொள்கையை சாதாரணமாக கடந்து போக முடியாது. அதுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவைன்னு ஒன்று இருக்குது மாநில மத்திய அரசு. இன்னைக்கு 26 பேரை மனைவி முன்னால், 10 வயசு சிறுவன் முன்னால் நேரை விட்டு AK-47 சுட்டு கொள்கிறான், ட்ரெஸ்ஸை கலத்திட்டு. அதை பார்த்துட்டு எப்படி பேசாமல் இதை வந்து போய் அங்கே பேசி வச்சு அடிக்கான்னு சொன்னால், இதெல்லாம் ஒரு எப்படி பேசி வச்சு தாக்குதல் அவங்க வந்து விமர்சனம் பண்ணாங்க. தாக்குதல் நடத்தினது விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் தாக்குதல் நடத்துனதை பாகிஸ்தான் கிட்ட ஏன் சொல்லிட்டு செஞ்சீங்க அப்படிங்கிற அதுதான் வந்து கேள்வியாக முன்வைக்கிறாங்க. தாக்குதல் நடத்தினதை யாரும் விமர்சனம் பண்ணாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு எப்படி செய்வாங்க? இதெல்லாம் தாக்குதல் குண்டு போடும்போது சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு குண்டு போடுறோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னதை தான் அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் நாங்கள் சொல்லிட்டு தான் செஞ்சோம்னா போர் தொடுக்கணும். பாகிஸ்தான் கிட்ட சொன்னது தான் ஒரு குற்றம் அப்படினே அவங்க போர் தொடுக்கணும் தான் சொன்னாங்களே தவிர நாங்கள் குண்டு போடுறோம் நீங்கள் ஒதுங்கிடுங்கன்னு சொல்லிட்டு குண்டு போட்டாங்களா? அப்படி இல்லைல்ல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.